வெல்கம் கைஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையோட எபிசோட பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். கொஞ்சம் தான் 2 நாளா போடல. பட் பரவாயில்ல. ஆமா, 2 நாளா நானே பாத்துக்கலாம். கொஞ்சம் பார்க்கல ப்ரோ. ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. என்ன இந்த ஆட் ஷூட் இன்னைக்குள்ள அந்த ஆட் ஷூட்டை வச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் வந்து எல்லா மனோஜ் வந்து ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போயிடுறாப்புல. இந்த மாதிரி பணம்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு போய் சொல்லி எல்லாரையும் ஃபேமிலியை ஏமாற்றி கூப்பிட்டு போறாரு. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் 10,000 ரூபா தராரு. இந்த மாதிரி ஆடுக்கு வந்து 10,000 காசு கொடுத்தாங்க, அதில் ஷேர் உங்களுக்கு 10,000 ரூபா, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு மட்டும் 10,000 ரூபா கொடுத்து மற்ற எல்லாரையும் ஏமாற்றி ஆட் ஷூட்டு கூப்பிட்டு போயிடுறாப்புல. ஆட் ஷூட்டு கூப்பிட்டு போனால் அங்கே வந்து டேரக்டர் வந்து அவங்க அப்பா முத்துவோட அப்பாவை வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒழுங்காக நடிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுறது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம். முத்து வந்து நடுவில் வந்து ரொம்ப எதிர்னோன்னா டேரக்டர் வந்து உண்மையை சொல்றாரு. உங்களுக்கு தான் ஆளுக்கு 25,000 கொடுக்குறோம், நீங்கள் எங்கே ஓசியில் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டாப்புல. உடனே அடுத்த ஷாட் வந்தா இவர் மனோஜ் வந்து வீட்டில் முடிச்சுட்டு நிற்கிறாப்புல. இந்த மாதிரி எதுக்குடா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. வீட்டில் எல்லாருமே அவனை வந்து இது பண்ணுறாங்க. இந்த தடவை புதுசா ரவியே கோவம் வந்து அவனை அடிக்க போயிட்டான். ஆமாடா, 25,000 சும்மா ஓடுவாங்க. ரவி தான் எப்போதும் சைலண்டா இருப்பான். ரவியே டென்ஷன் ஆகிட்டான் மனோஜ். இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து மனோஜ் வந்து ஒரே பதிலே சொல்லிட்டே இருக்கான் திருப்பியும். ஷூட் முடிஞ்சிட்டு உங்களுக்கு காசு தரலான்னு இருந்தேன், ஷூட் முடிஞ்சிட்டு உங்களுக்கு காசு தரலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காப்புல. சொல்லிட்டு சுத்தி ஓடுறாரு மனோஜ். கடைசியில முத்து கோவப்பட்டு காலை இழுத்து போட்டு மனோஜை போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருது நீ எபிசோட். முத்து வந்து அவனை இழுத்து போட்டு துரத்திட்டு அடிப்பான். அதோட முடிச்சானுங்களா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எல்லா இதுலயும் அதோட தான் முடிச்சிருக்காங்க. 2-3 சேனல் பார்த்தேன். அப்ப இருக்காதுடா, 4 ஒண்ணு இருந்திருந்தா வந்திருக்கும். அதை போட்டிருப்பானுங்கல்ல, அதான் போடல. ஏன்னா என்னன்னா இவன் எப்போதுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்கா ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறான் ஈஸியா. ஆமா, மனோஜ் மீனா மட்டும் மாற்ற மாதிரி வச்சிருவாங்க டேரக்டர். நாளைய எபிசோட் என்ன நடக்கும்னு பார்ப்போம். இன்னைக்கு சும்மா ஃபன்னா போச்சு. அந்த பணம் மேட்ரு என்னாச்சுன்னு தெரியல. அந்த 2 லட்ச ரூபா மேட்ரு என்னாச்சுன்னு தெரியுமா? 2 நாள்ல ஏதாவது நடந்துச்சா? நேற்று 2 நாள் நான் பார்க்கலடா. நானும் பார்க்கலடா. சரி, அது ஒன்றும் பெருசா அதை மழுப்பி இருப்பானுங்க. சரி பார்ப்போம். சரி தலைவா, நாளைக்கு என்ன நடக்கும்னு நாளைக்கு சொல்றோம். பை கைஸ். ஓகே, பை கைஸ், பாப்போம். பை.